நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 2 நாளாவே நிர்மலா சீதாராமன் மிஸ்ஸஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற டிபேட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா, கேட்க பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஏடிஎம் வச்சிருக்கல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ஒன்றும் உங்கள் அப்பா வீட்டு காசை கேட்கல, தமிழக மக்கள் வந்து வரியாக கட்டினாங்க இல்லையா அந்த காசை தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமான விமர்சனம் அப்படின்றத முன் வச்சிருந்தாரு. இதுக்கு திருப்பி பதிலடி கொடுத்த நிர்மலா சீதாராமன் பார்த்தோம் அப்படின்னா, அப்ப நீங்க உங்க அப்பாவால தான் இப்ப பதவி சொகுசு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய தமிழ் அறிஞருடைய பேரன் நீங்க வந்து இப்படிலாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா எதிரும் புதிருமா சபா சரியான போட்டி அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா 2 பேர்த்துக்குமே இந்த அரசியல் டிபேட் அப்படின்றது உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா என்னதான் நடந்துச்சு, நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க, அதுக்கு உதயநிதி என்ன சொன்னாரு, இவங்க 2 பேரும் பேசினதுல சரியா தப்பா, யார் பக்கம் நியாயம் இருக்கு யார் பக்கம் அநியாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே தாண்டி என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இவ்வளோ பெரிய வெள்ளம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அந்த வெள்ளம் ஏற்பட்டது அப்படின்றத கரெக்டா இவங்க வந்துட்டு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசாங்கம் சைட்ல இருந்து பார்த்தோம்னா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா நாங்க வந்துட்டு முன்னெச்சரிக்கையா எல்லாத்தையுமே செஞ்சதுனால தான் இவ்வளோ பெரிய பேரிடர் அப்படின்றது ரொம்ப சின்ன அளவில் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்ன புரியாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேரிடரை வந்து நாங்கள் தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே அரசாங்கம் தான் பார்த்தோம்னா இதை வந்துட்டு தேசிய பேரிடரா அறிவிங்க அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க. இந்த இடத்துல நமக்கு டவுட் என்ன அப்படின்னா, நம்ம 2015 அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அப்போ வந்த பாதிப்புகளை விட கம்மியான பாதிப்பு அப்படின்றது நாங்கள் எடுத்த அந்த துரித நடவடிக்கை இருக்கு இல்லையா அதனால கட்டுப்படுத்தியாச்சு, எந்த விதமான பெரிய இழப்புகளுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போதும் எதனால் இதை வந்து தேசிய பேரிடரா அறிவிக்கணும்? தம்பி எனக்கு தெரியும் நீ வந்து சங்கி தானே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு யாரும் கமெண்ட் பண்ண வேணாம். அதே மாதிரி இப்போ வீடியோ எண்டிங்கில் போயிட்டு நீ என்ன 200 ரூபா ஊப்பியாப்பா, ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஆரம்பிச்சு எண்டிங்கில் இப்படி கொண்டு வந்து முடிக்கிற அப்படின்னு கேட்க வேணாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நான் 2 கட்சிக்காகவும் பேசுறதுக்காக வரல, 2 கட்சி எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு அவசியமும் கிடையாது. அப்புறம் எதுக்காக பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, 18 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக காலேஜ்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓட்டர் ஐடி எழுதுங்கப்பா அப்படின்னு எழுத சொல்லி லைனில் நின்று கியூவில் நின்று என்னுடைய முதல் ஓட்டு அப்படின்றத போட்டதுக்கு அப்புறமாவும் எனக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு விலாவாரியான தேடல், அது மட்டும் இல்லாமல் ஒரு விளக்கம் அப்படின்றத கொடுக்கறதுக்கான இதே மாதிரி என்ன மாதிரி நீங்கள் கன்ஃபியூஷனில் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த கேள்வியெல்லாம் தோணி இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோக்களை நீங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னையை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மந்த் வந்துருச்சு அப்படின்னா சென்னைக்கு டிசாஸ்டர் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒன்று புயலாக இருக்கும் இல்லைனா வெள்ளமாக இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசாஸ்டர் அப்படின்றதெல்லாம் வரும். பட் இப்போ என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா லேட்டஸ்ட்டாக அதாவது இந்த புயல் மழைலாம் இருக்கு இல்லையா, மிக்ஜாம்லாம் வரதுக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா மா சுப்பிரமணியன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு இடத்துல மீட்டிங் அப்படின்றத பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு சென்னையில் எல்லா வேலையுமே பக்காவாக பார்த்து வச்சாச்சு, ஸோ கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபா அப்படின்றத செலவு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சென்னை தொகுதியவே மேம்படுத்தி வச்சுருக்கோம், எவ்வளோ பெரிய மழை வெள்ளம் வந்தாலும் சரி 5 நிமிஷம், அதாவது நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு 5 நிமிஷம்லாம் சொல்ல, ஒரு முன்னாடி இருந்த அளவுக்கு பாதிப்பு அப்படின்றதெல்லாம் இல்லாமல் டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா தண்ணி மழை நின்னோனே வடிஞ்சிரும், அந்த அளவுக்கு முன்னேற்பாடுகள்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு அப்பா சரி ஓகேப்பா இந்த வருஷம் சென்னையை எந்த புயல் வந்தாலும் அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கும் போது தான் பார்த்தோன்னா மிக்ஜாம் இருக்கு இல்லையா, சாலா யார் ராணி அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா தெருவில் நிப்பாட்டி வச்சிருந்த காரு பைக்கில் இருந்து அந்த சைடு போய்கிட்டு இருந்த ஆடு மாடு வரைக்கும் எல்லாத்தையுமே அடிச்சு அப்படியே தலைகீழாக கவுத்து கொண்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 3 நாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த 2015 இருக்கு இல்லையா, மறுபடியும் அதுக்கே சென்னை மக்கள்லாம் போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பல துயர சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் நடந்துச்சு. ஒரு வழியாக பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு எங்களுக்கு நிவாரணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கிட்டலாம் கேட்டுட்டு அவங்களுக்கு பிரெட் பாக்கெட்லாம் கொடுத்து அவங்கள நிவாரணம் இதுக்கெல்லாம் கொண்டு வரதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கம் மட்டும்தான் பெய்வேனா இந்த பக்கமும் பெய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி இருக்கு இல்லையா இந்த சைட்லேயும் மழை அடிச்சு ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கேம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 பக்கமே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி, நார்த்து அவுட்டு சவுத்து அவுட்டு அப்படின்ற மாதிரி 2 பக்கமே பார்த்தோம் அப்படின்னா பலத்த மழை பலத்த சேதம் இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம மத்திய அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட முதலமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெள்ள நிவாரணம் அப்படின்றதெல்லாம் கொடுங்க, ஏன்னா பாதிப்பு அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட 21,000 கோடி ரூபா அப்படின்றத எஸ்டிமேட் போடுறாங்க, ஏன்னா நம்ம 21,000 கோடி ரூபா கேட்டால் தான் இவங்க ஒரு 3,000-2,000 கோடியாவது தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதை விட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் 450 கோடி ரூபா அப்படின்றத தராங்க. 21,000 கோடி ரூபா எங்கே இருக்குது, 450 கோடி ரூபா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த டிபேட் அப்படின்றதே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு ஒன்று ஏடிஎம்லாம் வச்சுக்கிட்டு இல்லைங்க, கேட்க எடுத்து கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் ஒரு பதில்
சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அகென்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி இருக்கார் இல்லையா, நாங்கள் ஒன்றும் உங்கள் அப்பா வீட்டு பணத்தை கேட்க கிடையாது, தமிழ்நாடு பீப்புள்ஸ் வந்துட்டு வரி கட்டினாங்க இல்லையா, அந்த பணத்தை தான் கேட்குறோம் அப்படின்னு சொன்னோடனே இந்த கோட் இருக்கு இல்லையா, அதாவது இவர் பேசின இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நிர்மலா சீதாராமனை பற்றி எரிய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன வந்துட்டு எங்கள் அப்பா வீட்டு பணத்தை கேட்கல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் உங்கள் அப்பாவால் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல எவ்வளோ நேரம் ஆகிடும், இல்லை நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பெரிய தலைவருடைய பேரன், நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்ல நான் அப்படி என்னங்க தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் இன்னொரு பக்கத்தில் உதயநிதி இருக்கா இல்லையா, இவங்க ரெண்டு பேர்த்தையுமே பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ் பீப்புள் சுற்றி இவங்க உங்களை அதை சொல்லிட்டாங்க, அவங்க உங்களை இதை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரை பற்றி பேசுறது அவங்க பார்வைக்கு வராது முன்னாடி ப்ரெஸ் இருக்காங்க இல்லையா, எந்த நிகழ்ச்சிக்கு போனாலுமே இந்த விஷயத்தை அப்படி சொல்லிட்டாங்க, அந்த விஷயத்தை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த இவ்வளோ பெரிய டிபேட் அப்படின்றது வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உதயநிதி ஸ்டாலின் பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த சனாதனம் பிரச்சனை இருக்கு இல்லையா, அப்பயே தேசிய லெவலில் கவனிக்கப்பட்ட ஒரு தலைவராக மாறிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவருக்கு அகென்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒன்றும் பாசிட்டிவாக ட்ரெண்ட் ஆகலை, நெகட்டிவாக தான் தேசிய லெவலில் ட்ரெண்ட் ஆயிருந்தாரு அப்படின்னாலும் தமிழ்நாட்டில் அவருக்கான சப்போர்ட் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. கடைசி வரைக்குமே நான் சனாதனத்தை பற்றி சொன்ன அந்த கருத்து இருக்கு இல்லையா, அதுலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் உறுதியாகவும் நின்னாப்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இஷ்யூ இருக்கு இல்லையா, இது பெரிய இஷ்யூவாக மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது எந்த நிதியாக இருந்தாலுமே நீங்கள் கம்மியாக தான் ஒதுக்குறீங்க, அது விளையாட்டுத்துறை சார்ந்த நிதியாக இருந்தாலும் சரி, இல்லை பேரிடர் நிதியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வருஷமே இந்த பேரிடர் நிதி அப்படின்றது ஒதுக்குவீங்க இல்லையா, அப்படி தான் இந்த வருஷத்துக்கான நிதியை கொடுத்துருக்காங்களே தவிர நிவாரண நிதி அப்படின்னு சொல்லி எதுவும் தர கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைட்லேருந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது அந்த சைட்லேருந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க, 4000 கோடி ரூபா செலவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பல மேடைகளில் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் அமைச்சர்களே பேசியிருக்காங்க, அந்த கிளிப்பிங்ஸும் இருக்குது. 4000 கோடி ரூபாயில் கிட்டத்தட்ட 95% மேலே செலவு பண்ணி சென்னையை சீரமைச்சிட்டோம், எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா சென்னைக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்லாம் சொன்னீங்க. அப்போ அந்த 4000 கோடி ரூபா செலவு 95% பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்ன நீங்கள் திடீர்னு இந்த வெள்ளம் வந்து இவ்வளோ பெரிய பாதிப்புலாம் வந்ததுக்கப்புறம் 42% தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி KN நேரு இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு இதில் எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்வியை எடுத்து வைக்கிறாங்க. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதை வந்துட்டு தேசிய பேரிடராக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா, அவ்வளோ பெரிய தேசிய பேரிடர் அப்படின்றது ஏற்பட்டிருக்கும் போது முதலமைச்சர் ஏன் இங்கே இல்லாமல் டெல்லி இருக்கு இல்லையா, டெல்லியிலையோ கொல்கத்தாலேயோ மும்பையிலையோ அங்கே நடக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இருக்கு இல்லையா, அந்த கூட்டணிக்கு போனார். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழக மக்கள் வெள்ளத்தில் அவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்றத சிக்கியிருக்கும் போதும் அவருக்கு வந்து அந்த கூட்டணி தான் முக்கியமாக போச்சா அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கக்கூடிய ரெண்டு கேள்விகளுக்கு திமுக சைட்லேருந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே கேட்கக்கூடிய கேள்வி இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு கேள்வியுமே ஒர்த்தான கேள்வி அப்படின்னு தான் சொல்லணும், பதில் சொல்லியே ஆக வேண்டிய கேள்வி, பதில் சொல்லுவாங்களா அப்படின்றது ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் 4000 கோடி ரூபாய் 95% செலவு பண்ணியாச்சு, எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலுமே வடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் சொன்ன கிளிப்பிங்ஸ் இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. ஆனால் திடீர்னு அதை வந்து 42% தான் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ மீதி இருக்க பணத்தை ஏன் செலவு பண்ணல, செலவு பண்ணுறதுக்கு டைம் இல்லையா, இல்லை சென்னையை வந்து மழை வெள்ளம்லாம் இதை அடிச்சுட்டு போட்டோம் அதுக்கப்புறம் இதுக்கு மறுபடியும் ஒரு டெண்டர் போட்டு இதையும் நம்ம சீரமைப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்களா அப்படின்னு தெரில. ரெண்டாவது கொஸ்டின் ரொம்பவே முக்கியம். இங்கே தமிழகத்தில் சென்னையிலேயே இருந்தாலும் சரி, இல்லை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி, இங்கே சொந்த மாநிலத்தில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்றதுல இருக்கும்போது கூட நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியில் போய் நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி போகிற விஷயம் இருக்கு இல்லையா, அது சரியா தப்பா அப்படின்றத அவங்க தான் சொல்லணும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே இருக்காங்க இல்லையா, அவங்க சைடில் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ அப்படின்னே சொல்லலாம். இப்போ அப்படியே திருப்பி நிர்மலா சீதாராமன் அதாவது மத்திய அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்க இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் வருது அப்படின்னாலோ இல்லை அங்கே விளையாட்டுக்குன்னு ஒதுக்கக்கூடிய நிதியா இருந்தாலும் சரி, அவ்வளவு தூரத்துக்கு ஒதுக்கக்கூடிய நீங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு அகென்ஸ்டான ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வராங்க, அந்த கட்சியில் ஒட்டு மொத்தமாக வந்துட்டு அவங்க சொல்ற மாதிரியே ஒரு 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்குவோம். ஸோ அந்த 1.5 கோடி தொண்டர்களுமே ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 5.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது அவங்களுடைய தொண்டர்கள் கிடையாது, சாதாரண மக்கள், அவங்கள தண்டிக்கிறது அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ ஒரு மனசாட்சி அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இவ்வளோ பெரிய வெள்ள நிவாரணம் அப்படின்றத கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக ஆளுமே அனுப்புறீங்க, ராஜ்நாத் சிங்லாம் இருக்கார் இல்லையா, ஸோ அவரெல்லாம் அனுப்பி என்ன செய்யணும் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் கூட பார்த்தோம் அப்படின்னா எதனால் இந்த நிதி அப்படின்றது ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, தாழ்வு மனப்பான்மைன்ற தாண்டி ஓர வஞ்சனைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓர வஞ்சனையோட பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வரும்போது மட்டுமே எல்லா விஷயத்துலையுமே பேக் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம்
அப்படின்றத பண்ணுறீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்துட்டு பெரியவங்க நிர்மலா சீதாராமன் வயசுக்குலாம் பார்த்தோன்னா அவங்க ரொம்ப பெரியவங்க. ஒரு குழந்தைகிட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, குழந்தை ஒரு சைக்கிள்லேருந்து கீழே விழுகிறான், இல்லை ஏதாவது ஒரு அடிப்படுது அப்படின்னா, போயிட்டு என்னப்பா உனக்கு அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு வைங்களேன், இல்லை இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவங்களுக்கு தெரியும் அடிபட்டிருக்கு, அடிபட்டது உண்மைதான், அந்த பையன் சொல்லலை அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இல்லை பெரிய சேதம்லாம் எதுவும் கிடையாது, நாங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் எல்லாத்தையுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட்டதுனால சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான நிவாரணம் அப்படின்றது பாதிக்கப்பட்ட மக்களை போய் சேரணும் அப்படின்றது ஏன் உங்களுக்கு தோணல? இதில் இந்த பக்கம் என்ன தப்பு அப்படின்னா, பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி தான் தொலைங்கல. இதில் என்ன பெரிய அரசியல் கிடக்கு? ஆமாங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்துச்சு, இந்த அளவுக்கு பாதிப்பு, இந்த அளவுக்கு உயிரிழப்புகள் இருக்குது, முன்னாடி கம்பேர் பண்ணும்போது அதே அளவுக்கான பேரிடர் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்தினுடைய அந்த செஞ்ச விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அரசியல் ரீதியாக நம்ம செய்யலைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு பேக் ஆயிடும். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் எப்படி ஓட்டு கேட்கறது அப்படின்ற மாதிரி பல ரீசன்ஸை வச்சுட்டு நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டோம், பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இதை போய் தேசிய பேரிடராக அறிவிங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க முடியாது அப்படின்றாங்க. அதுக்கான காரணம் நீங்கள் தான் முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே லாக்கும் பண்ணுறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசாங்கத்து மேலே தப்பா இல்லை மாநில அரசாங்கத்து மேலே தப்பா அப்படின்றது எனக்கு தெரியாது. நம்பி ஓட்டு போட்டோம் இல்லையா, அது நம்மளுடைய தப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இனிமேலாச்சு சென்னையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, மதுரையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, நெல்லையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலுமே ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் யோசிங்கடா. 5 வருஷம் கஷ்டப்படுறோம். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் டிசம்பர் மந்தில் சென்னை மக்கள் பார்க்குறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த 5 வருஷம் கஷ்டப்படுறோம். அந்த 5ஆவது வருஷம் எண்டில் வந்து ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு க்யூவில் நின்று வாங்கன்னு குத்திட்டு வந்து மறுபடியும் அடுத்த 5 வருஷத்துக்கு எப்படி தான் கஷ்டப்படுறதுக்கு ரெடி ஆகுறீங்க அப்படின்றது தான் தெரில. ஸோ இந்த வீடியோனுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இவனையும் குறை சொல்ல முடியாது, இவனும் நல்லவன் இல்லை, எவனும் நல்லவன் இல்லை. நமக்கு புரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அடுத்தவன் அதை பண்ணல, அடுத்தவன் இதை பண்ணல அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக முன்னாடியே சொன்ன மாதிரி ஓட்டு போடுற நேரத்தில் எவன் நமக்கு நல்லது பண்ணுவான் அப்படின்றத யோசிச்சு போட்டிங்கன்னா ஒழிய நம்ம வாழ்க்கை சத்தியமாக மாறாது. ஸோ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் யாரோ எப்படியோ அடித்து எக்கேடோ கிட்டு போட்டும் அடுத்த டைமாவது ஓட்டை ஒழுங்காக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.